இப்போது நம்ம துணியிலேருந்து எடுத்த வடகத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தாச்சியை வச்சுக்கலாம். தாச்சி நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தாச்சி நல்லா காய்ஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வடகத்தை எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு, நம்ம வடகத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சேஞ்சாக வந்துச்சு அப்படின்னா வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடகம் பொரிஞ்சு வந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும், அப்போது நல்லா வடகம் பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா வடகத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொரிச்சி வடகத்தை எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பொரித்து எடுத்து வச்சுக்கிறலாம்.